இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் வெளிவேடத்தை சாடுகின்றார். அவர்கள் சட்டங்களை தீவிரமாக கடைபிடித்தார்கள், ஆனால் உள்ளார்ந்த தூய்மையின்றி வெளிப்புற கட்டுப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதுபோல நாமும் சில நேரங்களில் வெளிப்புற பக்தியை மட்டும் பேணுகிறோம், ஆனால் ஆண்டவர் பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை. இன்றைய நெறிகெட்டவர்கள் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் எதிராக திட்டமிட்டு செய்யும் கிளர்ச்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருவது கண்கூடு. குறிப்பாக அர்ப்பண வாழ்வு வாழும் இருபால் அருள் பணியாளர்களே பேரச்சம் ஆட்கொண்டுள்ளது. நெறி கெட்டவர்கள் கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை எங்கு எப்படி கையும் களவுமாக பிடிக்கலாம் என தந்திர வலை விரித்து விழுங்க அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நம்மை நிரப்பி வெளிப்புறத்தில் தூய்மையாக, மரியாதை, மதிப்புமிக்கவர்களாக வாழ்வது நம்மை நாமே ஏமாற்றத்திற்கு இடம் கொடுப்பதாகும். மாறாக நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்ற இறை முறைகளை உள்ளும் புறமும் அணிந்து சாட்சிய வாழ்வு வாழும்போது மனம் கலங்கி நிலை குனிந்து திகிலுற மாட்டோம். நாம் ஏமாற்றப்படும் தருணங்களில் இறை துணையோடு விழிப்புணர்வோடு இருக்கிறோமா? இறை முறைமைகளான நீதி, இரக்கம், நம்பிக்கை இவைகளை வாழ்ந்து மதிப்பும் மரியாதையும் பெறுகிறோமா? இறை ஆசீர் பெற தொடர்ந்து மன்றாடுவோம்.